ஜெபம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, நன்றி அப்பா, நன்றி சுவாமி. கோடான கோடி ஸ்தோத்திரம் ராஜா, உம்மை துதிக்கிறோம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம். அன்பின் தகப்பனே, கடந்த 11 மாதம் முழுவதுமாக நீர் பாதுகாத்து இந்த 12வது மாதத்தை காணச் செய்த அன்பின் தயவுக்காக உமக்கு கொடா கொடி ஸ்தோத்திரம் அப்பா. தேவரே, நீர் வல்லவரப்பா, நேற்றும் என்றும் மாறாத என் தேவாதி தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நாங்கள் உம்மை நோக்கி பார்ப்பதற்கு அனுகிரகம் செய்யுங்கப்பா. நாங்கள் துவண்டு போகாதபடிக்கு எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க ஏசப்பா. இந்த டிவி நிகழ்ச்சியில் பேசுகிற என்னை மறைத்து நீங்கள் பேசுங்கப்பா. எல்லா துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறேன் இயேசுவின் நாமத்தினால். ஆமேன் ஆமேன். கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் என் அன்பின் ஸ்தோத்திரங்கள். ஜேடிகே டிவி அனைவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரங்கள். ஆண்டவரே, உம் பாதம் சரணடைந்தே, அடிமை நானையா. ஆண்டவரே, உம் பாதம் சரணடைந்தேன், அடிமை நானையா. ஆயிரம் ஆயிரம் துன்பங்கள் வந்தாலும் அகன்று போக மாட்டேன், உம்மை விட்டு அகன்று போக மாட்டேன். ஆண்டவரே, உம் பாதம் சரணடைந்தேன், அடிமை நானையா. ஒவ்வொரு நாளும் உம் குரல் கேட்டு அதன்படி நடக்கின்றேன். ஒவ்வொரு நாளும் குரல் கேட்டு அதன்படி நடக்கின்றேன். உலகினை மறந்து உம்மையை நோக்கி ஓடி வருகின்றேன். ஆண்டவரே, உம் பாதம் சரணடைந்தேன், அடிமை நானையா. வாலிபன் தனது வழிதனையே எதனால் சுத்தம் பண்ணுவான். வாலிபன் தனது வழிதனையே எதனால் சுத்தம் பண்ணுவான். தேவனே, உமது வார்த்தையின்படியே காத்து கொள்வதனால். ஆண்டவரே, உம் பாதம் சரணடைந்தேன், அடிமை நானையா. வேதத்திலுள்ள அதிசயம் அனைத்தும் நன்கு புரியும்படி, வேதத்திலுள்ள அதிசயம் அனைத்தும் நன்கு புரியும்படி, தேவனே எனது கண்களையே தினமும் திறந்தருளும். ஆண்டவனே, உம் பாதம் சரணடைந்தேன், அடிமை நானையா. ஆண்டவனே, உம் பாதம் சரணடைந்தேன், அடிமை நானையா. அடிமை நானையா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தாவே, சொல்லும் அடியேன் கேட்கிறேன். நாம் இன்று பார்க்க போகிற செய்தி, புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளுக்குரிய பலனும் ஆரோக்கியமும் நம் குடும்பத்தினருக்கு உண்டாகும்.
கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். உலகமெங்கும் பொருளாதார மந்த நிலை காணப்பட்டு இருக்கிறது. ஆனால் மகா வறட்சியான காலங்களிலும் திருப்தியாக்கும் கர்த்தர் நம்மை நித்தமும் வழி நடத்துவார். கர்த்தர் நித்தமும் உன்னை வழி நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தி ஆக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். உங்கள் எல்லைகளில் எத்தனை வறட்சி இருந்தாலும் கர்த்தர் தாமே அதை நீக்குவார். வற்றாத நீரூற்றையும் ஆசீர்வாதத்தையும் அவரே கட்டளை இடுவார். என் கொம்பை காண்டா மிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவார். புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன். சங்கீதம் 92 10 நீதிமான் பனையைப் போல செழிப்பான். நீதிமான்கள் வயதானாலும் அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் புது எண்ணெயால் நமக்குள் ஊற்றப்படும் பொழுது அங்கே புதிய கிருபையை புது இரக்கம் உண்டாகிறது. சவுலினுடைய வாழ்க்கையிலும் அவன் ராஜாவாக இருந்த நேரத்திலும் ஒரு தவறு செய்துவிட்டான். தேவனுக்கு அவன் கீழ்ப்படியவில்லை. சாமுவேல் தீர்க்கதரிசி வருவான். அவன் வந்த பிறகு அந்த பலியை செலுத்த வேண்டும். எனவே காத்திரு என்பது கர்த்தருடைய கட்டளை. ஆனால் சவுல் காத்து இருக்கவில்லை. இது சாதாரண ஒரு காரியம்தான். பிரதான ஆசாரியன் வராமல் சாமுவேல் வந்து பலி செலுத்தாமல் போருக்கு போக முடியாது என்பது அவனுக்கு நன்றாகவே தெரியும். ஆனால் அவசரப்படுகிறான். ஜனங்கள் எல்லாரும் பிரிந்து பிரிந்து ஓடுகிறார்கள். அந்த ஜனங்கள் ஓடி செல்வதற்கு முன்பு நான் இந்த பலியை செலுத்த வேண்டும் என்று பலியை செலுத்தி விட்டான். அங்கே சாமுவேல் வந்து என்ன காரியம் செய்தீர் என்று கேட்கிறான். ஜனங்கள் எல்லாரும் பிரிந்து போகிறார்கள் என்று நான் பலி செலுத்தி விட்டேன் என்று சொல்லுகிறான். இது ஒரு காரியம். அடுத்து அமிலேக்கியர் எல்லாரையும் கொன்றுவிடு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனால் சவுல் தேவையானவர்களை கொன்றுவிட்டு தேவை இல்லாதவர்களை வைத்துவிட்டு அவர்களை ஜனங்களை அடிமைகளாக எடுத்து கொள்வதற்கு இருக்கட்டும் என்று சொல்லுகிறான். இது இரண்டாவது காரியம். இதனால் சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் தனது வார்த்தைக்கு கீழ்ப்படியாத சவுல் இனிமேல் ராஜாவாக இருக்கவே கூடாது. என் சமூகத்தை விட்டு அவனை தள்ளி விடுவேன் என்கிறார். அடுத்ததாக தாவீது ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுகிறான். பல வருடங்கள் அவனுக்கு பயிற்சி கொடுக்கப்பட்டது. வனாந்தரத்தில் அலைந்தான். எல்லா விதங்களிலும் கஷ்டப்பட்டான். முடிவில் ராஜாவாகிறான். ராஜாவான கொஞ்ச நாட்களில் அவனுடைய சேனையில் வேலை பார்த்த உரியாவின் மனைவியை இச்சிக்கிறான். இச்சித்தது மாத்திரமல்ல, இவள் தனக்கு வேண்டும் என்று உரியாவை போருக்கு அனுப்பி கொன்று போடுகிறான். தாவீது செய்தது மிக பெரிய தவறு. அது மாத்திரமல்ல, தாவீது கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் ஜனங்களை இலக்கம் பார்க்கிறான். எனவே வாதை ஜனங்களுக்கு மத்தியில் உண்டானது. சவுல் தாவீது இந்த இருவரில் யார் செய்தது பெரிய தவறு என்றான். தாவீது நான் தான் என்று அனைவரும் சொல்லுவோம். ஆனால் தாவீதோ தவறு செய்தவுடனே அதை மன்னிப்பு உணர்ந்து தேவனிடம் தன்னை தாழ்த்தி மன்னிப்பு கேட்கிறான். இப்படி தாவீதைப் போல சவுல்தான் செய்த தவற்றை ஒப்புக்கொள்ளவே இல்லை. என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன். என் பரிசுத்த ஸ்தலத்தினால் அவனை அபிஷேகம் பண்ணினேன். என் உண்மையையும் என் கிருபையையும் அவனோடு இருக்கும். என் நாமத்தினால் அவன் கொம்பு உயரும். என் கிருபையை என்றென்றைக்கும் அவனுக்காக காப்பேன். என் உடன்படிக்கை அவனுக்காக உறுதிப்படுத்தப்படும்.
ஆனாலும் என் கிருபை அவனை விட்டு விலகாமலும் என் உண்மையில் பிசக்காமலும் இருப்பான் என்று தேவன் சொல்லுகிறார். உபாகமம் 5 அதிகாரம் 10 என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவனாய் இருக்கிறேன் என்று தேவன் சொல்லுகிறார். ஆனால் இங்கு தாவீதுக்கோ என்றென்றைக்கும் என் கிருபை உன்னோடே இருக்கும் என்று சொல்லுகிறார். தாவீதின் மேல் தேவன் கிருபையாக இருந்தாரா அல்லது சவுலின் மீது தேவன் கிருபையாக இருந்தாரா? தாவீதின் மீதுதான் தேவன் அதிக கிருபையாக இருந்தார். எங்கே பாவம் பெருகினதோ அங்கே கிருபை பெருகினது. தாவீதின் மேல் இருந்த அந்த கிருபை புது கிருபை சவுல் மீது இருந்தது. ஒரு இரக்கம். தவறு செய்தான், தள்ளிவிட்டார், முடிந்து போய் விட்டது. தாவீது தமது கிருபையை என்னை விட்டு விலகாமலும் இந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்கிறார். தாவீது தவறு செய்துவிட்டான், இவன் அவ்வளவுதான் என்று கர்த்தர் சொல்லவில்லை. உன் சந்ததியிலே வரும் என் பிள்ளைகள் மேலே தலைமுறை தலைமுறையாகத்தான் கிருபை உள்ளவராக இருப்பேன் என்று சொல்லுகிறார். சவுலுக்கு சொன்னது போல இல்லாமல் உன் பிள்ளைகளிடத்தில் இருந்து என் கிருபையை விலக்க மாட்டேன் என்று சொல்லுகிறார். அதையே தாவீது உணர்ந்து ஸ்தோத்தரித்து, கர்த்தாவே, நான் எவ்வளவு பெரிய குற்றவாளி, தகுதியற்றவன், ஆனால் உம்முடைய கிருபை புதுவிதமாக என்னுடைய வாழ்க்கையில் வெளிப்பட்டதற்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறான். பிரியமானவர்களே, நாம் வாழ்ந்து கொண்டு இருப்பது கிருபையின் காலம். இந்த காலம் எப்பொழுது முடியும் என்று தெரியாது. இந்த கிருபை இருந்தபடியால் தான் பேதுரு 3 முறை இயேசுவை மறுதலித்தும் கர்த்தர் அவனை தனது திருச்சபைக்கு கல்லாக மாற்றுகிறார். ஆண்டவரே, ஜீவனுள்ள வார்த்தை உம்மிடத்தில்தான் உள்ளது. நாங்கள் எங்கே செல்லுவோம்? எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உம்மை பின்பற்றி வருகிறோம் என்று சொல்லுகிறான். சிலுவை மரணம் என்று வந்தவுடனே இந்த மனுஷன் யார் என்றே எனக்கு தெரியாது என்றான். அப்படிப்பட்ட பேதுருவை, சீமோனை, என்னை நேசிக்கிறாயா என்று கேட்டு பெரிய பொறுப்பை அவனிடம் கொடுக்கிறார். ஆனால்தான் அந்த கிருபைக்காக பாடுபட்டார்கள். அந்த கிருபையினால் தான் அவர்கள் ஓட முடிந்தது. பவுலை பார்த்தோம் என்றால், பவுலை எடுத்துக்கொள்ளும் பொழுது அப்போஸ்தலர் 7 அதிகாரம் 8 அதிகாரம் 9 அதிகாரங்களில் நான் பார்த்தோம் என்றால், இந்த சவுல் வீடு வீடாக சென்று இயேசுவை பின்பற்றினவர்களை இழுத்து வந்து கொன்று போடுகிறான், துன்புறுத்துகிறான். பிரதான ஆசாரியனிடத்தில் அனுமதி வாங்கி கொண்டு செல்லுகிறான். இந்த மனுஷனையும் அந்த புது கிருபை சந்தித்தது. இயேசு அவனை தமஸ்குவிற்கு போகிற வழியில் சந்திக்கிறார். முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாய் என்றார். உடனே அவன் அந்த கிருபையிடம் அப்படியே விழுந்து விடுகிறான். அந்த கிருபையினால்தான் பவுல் கடைசி வரைக்கும் தைரியமாய் ஓட முடிந்தது. அதனால்தான் பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திற்கு வந்தார். அதில் பிரதான பாவி தான் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன் என்று சொல்லி முடிக்கிறான். இந்த பவுல் காலத்தில், பழைய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்ந்திருந்தால் இயேசு கிறிஸ்து என்கிற கிருபை அவனுக்கு வெளிப்பட்டே இருக்காது. தேவனுடைய கட்டளைகளின்படியே கல்லெறியப்பட்டு கொலை செய்யப்பட்டு இருப்பான். அது அவனது பெயரே இல்லாமல் போயிருக்கும். யோசுவாவின் காலத்தில் ஆமானுக்கு என்ன நடந்தது? அவனை கொலை செய்து அவன் மேல் கற்குவியலை வைத்து விட்டார்கள். அவனை மாத்திரம் கொலை செய்யாமல் அவன் மனைவி, குழந்தைகள், அவனை சார்ந்தவர்கள் என்ன அனைவரையும் அழித்தார்கள். அப்சலோம் தாவீதுக்கு விரோதமாக எழும்பின பொழுது அங்கே அப்சலோமிற்கும் மிக மோசமான ஒரு முடிவை தான் கர்த்தர் கொடுத்தார். மோசேயை எதிர்த்து நின்றவர்களுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது தாத்தான், அபிராம், கோரேகு போன்ற ஆட்கள் பூமி பிளந்து அப்படியே உள்ளே போய்விட்டார்கள். அன்பானவர்களே, அந்த காலங்களைப் போல இல்லாமல் இப்பொழுது நமக்கு புது கிருபையை, புது எண்ணெயை தேவன் நமக்கு அளிக்கிறார். புது கிருபையினால்தான்
நாம் பிழைக்கிறோம், உயிர் வாழ்கிறோம். எனவே இன்றைக்கு அந்த புது கிருபை வேண்டும் என்று தேவனிடம் நாம் கேட்கும் பொழுது, அந்த புது கிருபை இல்லை என்றால் உங்களால் தொடர்ந்து ஜீவிக்க முடியாது. கடைசி உபத்திரவ காலத்தில் கிருபையின் காலம் முடிந்துவிடும். உபத்திரவத்தின் காலம் வரும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் இந்த உலகத்தில் இருந்து எடுத்து கொள்ளப்படுவார். அப்படி எடுத்து கொள்ளப்படும் பொழுது இந்த கிருபையை கொடுப்பதற்கு நமக்கு ஒருவருமே இருக்க மாட்டார்கள். இவை எல்லாவற்றிலும் கிருபை இல்லை. அநேகம் பேர் இதை தவறாக புரிந்து கொண்டார்கள். வேதம் தெளிவாக உபத்திரவ காலம் வரும் முன்பே தேவன் தம்முடைய பிள்ளைகளை கொள்வார் என்று சொல்லுகிறது. எசேக்கியேல் தீர்க்கதரிசி பட்டணம் எங்கும் போய் எனக்கு பயந்தவர்கள் மீது முத்திரை போட்டு அந்த முத்திரையை போட்டவர்கள் மேல் தீங்கு வராது என்று கூறுகிறார். எனவே அன்பானவர்களே, இந்த கிருபையின் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். அதை ஒருபோதும் வீணா விடக்கூடாது. இந்த நாட்களில் மனிதன் பலன் அடைவதற்கு அநேக சத்துக்கள் உணவுகளை உட்கொண்டு வருகின்றான். அதிலும் ஒருவர் இதை சாப்பிடு என்கிறார், இன்னொருவர் அதை சாப்பிட வேண்டாம் என்கிறார். எதை நம்புவது, எதை நம்பாமல் இருப்பது என தெரியாமல் மக்கள் தவிப்பதையும் நம்மால் காண முடிகிறது. ஆரோக்கியம் பலனை தேடி அலைகின்ற காலமாக இது உள்ளது. இந்த காலத்தில் நாம் புது எண்ணெயால் அபிஷேகம் செய்யப்பட்டு விட்டீர்கள் என்றால் நமக்கு புது பலன் உண்டாகும். அத்துடன் பரிசுத்த ஆவியானவரின் உன்னத பலனும் அருளப்படும். தாவீது சங்கீதம் 18ஆம் அதிகாரம் 32 என்னை பலத்தால் இடை கட்டும் என கேட்கிறான். தாவீது கோலியாத்துக்கு விரோதமாக சென்ற பொழுது தாவீதை கோலியாத்து கேலி செய்வதற்கு ஒரு காரணம் இருந்தது. தாவீது சிறுவனாக இருந்தான். அவனை பார்த்தால் போர் வீரனை போன்ற தோற்றம் இல்லை. எனவே கோலியாத்து அவனை பார்த்து நகைக்கிறான். நான் வாழ்நாள் முழுவதும் போர்க்களத்தில் இருக்கிறவன் என கொக்கரிக்கிறான். தாவீது அதை பற்றி எல்லாம் கவலைப்படவே இல்லை. அவர் என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிறார் என்று சொல்லுகிறான். தாவீதிற்கு பலன் கர்த்தரிடத்தில் இருந்து வந்தது. சங்கீதம் 28ஆம் அதிகாரம் 7 கர்த்தர் என் பலன் என்று சொல்லுகிறான். கர்த்தருடைய பலத்தினால் கோலியாத்தை தாவீது முறியடிக்கிறான். ஆவிக்குரிய பிரகாரமாக, சரீர பிரகாரமாக எல்லாவற்றிலும் தேவனுடைய பலன் நமக்குள் இல்லை என்றால் நாம் ஒன்றும் இல்லை. சிம்சோனுக்கு தேவனுடைய ஆவியானவர் இறங்கினார். ஆவியானவரின் பலத்தினால் சிங்கத்தின் வாயை தன்னுடைய வெறும் கைகளினால் சிம்சோன் கிழித்து போட்டான். இந்த பலன் எங்கிருந்து சிம்சோனுக்கு வந்தது? அந்த மனுஷனுடைய பலன் அல்ல, அது அபிஷேகத்தால் வரும் பலன். கர்த்தர் அவனை பலப்படுத்தினார். ஆமாம், பிரியமானவர்களே, மனிதர்களால் செய்ய முடியாத காரியங்களை செய்வதற்குரிய பலன் அபிஷேகத்தினால் கிடைக்கிறது. நமக்குள் அபிஷேகம் இறங்கும் பொழுது புதிய பலனால் நாம் இடைகட்டப்பட்டு அந்த காரியத்தை செய்து முடிப்போம். இந்த பலன் வரும் பொழுது உள்ளான மனுஷனில் ஒரு மாற்றம் நடக்கிறது. பவுல் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்பட வேண்டுமென சொல்லுகிறார். ஒவ்வொரு நாளும் நாம் உள்ளான மனுஷனில் பலப்பட வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் நம்மேல் இறங்கும் பொழுது அந்த உள்ளான மனுஷன் பலன் ஏற்படும். பேதுரு இதற்கு நல்ல உதாரணம். லூக்கா 22ஆம் அதிகாரம் 32 வசனத்தில் இயேசு, நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரனை ஸ்திரப்படுத்து என்று பேதுருவினிடத்தில் சொல்லுகிறார். அக்கினி மயமான நாவுகள் அவர்கள் மீது இறங்கிய பொழுது பேதுரு பலப்பட்டான். ஆனால் தான் இயேசு, நீங்கள் எருசலேமில் காத்திருங்கள், உன்னதத்தில் இருந்து
பலன் உங்கள் மீது இறங்கும் என்று சொல்லுகிறார். பரிசுத்த ஆவியானவர் பேதுருவுக்குள் வந்தபடியால் இயேசுவை தெரியாது என்று சொன்னவன் ஜீவாதிபதியாக கொலை செய்தீர்கள் என்று அறைகூவல் விடுக்கிறான். இதுதான் ஆவியானவரின் தரும் உன்னதத்தின் பலன். பவுல் ஊழியம் செய்யும் பொழுது, என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று, பலன் நம்மில் பூரணமாய் விளங்கும் என்று கர்த்தரே சொல்லுகிறார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எல்லா சூழ்நிலைகளிலும் மன ரம்மியமாக இருக்கிறேன் என்று சொல்வது போல அபிஷேகத்தினால் வரும் அந்த பலனாகும். ஒரு விதத்திலேயும் எனக்கு பலன் இல்லை, சுகமில்லை என்று சோர்ந்து போய் இருப்போம் என்றால் பரிசுத்த ஆவியின் பலன் நமக்குள் வரும் பொழுது பலன் அடைவோம். சோர்ந்து போய் இருக்கிற ஒரு மனிதன் மற்றவர்களை எப்படி பலப்படுத்த முடியும்? பரிசுத்த ஆவியானவரால் மாத்திரமே அது முடியும். சத்துவம் இல்லாதவருக்கு அவர் சத்துவத்தையும் பெருக பண்ணுவார். அவர்கள் ஓடினாலும் இளைப்படைய மாட்டார்கள். எலியா தீர்க்கதரிசி எப்படிப்பட்டவனாக இருந்தான்? ஒரு தடவை தவறு செய்துவிட்டால் பரவாயில்லை, மன்னிக்கலாம் என்பது எலியாவிடம் கிடையாது. பாகால் தெய்வமானால் பாகாலை தேடுங்கள், இல்லை என்றால் அக்கினி வந்து எல்லாவற்றையும் எரித்துவிடும் என்கிறான். ஒரே கல்லில் 300 பேரை வெட்டி போட்டான். அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான நெருப்பு போன்ற ஒரு தீர்க்கதரிசியின் வாழ்க்கையிலும் சோர்வு வந்தது. போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லுகிறான். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 1-8. அதற்குள் கர்த்தரிடமிருந்து பதில் வரவில்லை. ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்றான். நீ போக வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் உள்ளது என சொல்லும் பொழுது அங்கே அவன் சாப்பிட்டு அந்த போஜனத்தின் பலத்தினாலே 40 நாள் இரவு பகல் நடந்து ஓரேபுக்கு வந்து சேர்ந்தான். அங்கு சென்ற புலம்புகிறான். தேவன், எலியாவே, உனக்கு இங்கு என்ன காரியம்? நீ தமஸ்குவுக்கு வழியாய் வனாந்தரத்திற்கு திரும்பி போய், நீங்கள் சரீர பிரகாரமாக ஆவிக்குரிய பிரகாரமாக எப்படி சோர்ந்து போய் இருந்தாலும் பரிசுத்த ஆவியானவர் நம்மை பலப்படுத்துவார். உன்னதத்தில் இருந்து வரும் பலனால் நாம் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் நாம் தேவ சமூகத்தில் காத்திருக்க வேண்டும். அப்பொழுது புது பலனில் தரிப்பிக்கப்படுவோம். தாவீது பற்றி நாம் அதிகமாக படித்திருக்கிறோம். ஆடுகளை மேய்ப்பவன் அரசனாக மாற முடியுமா? இது ஒரு அசாதாரணமான காரியம். மனிதனால் உயர்வை ஒருபோதும் தர முடியாது. உலக பிரகாரமான உயர்வு படிப்பை வைத்தும் ஒருவருடைய திறமையை வைத்தும் அமைகிறது. உலகம் இப்படியாக கணக்கிடும். ஆனால் கர்த்தர் உயர்த்தும் பொழுது அது நம் கண்களுக்கு ஆச்சரியமாகவே இருக்கும். அவன் சிறியவனை புழுதியில் இருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையில் இருந்து உயர்த்துகிறார். நாம் எதிர்பார்க்காத அளவுக்கு கர்த்தர் நம்மை உயர்த்துவார். உதாரணமாக மோசேயின் வாழ்வை குறித்து பார்ப்போம் என்றால், மோசே தன் மாமனாரின் ஆடுகளை பராமரித்து கொண்டு அங்கு அமைதியாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். அந்த நேரத்தில் அவன் எதிர்பார்க்காத நேரத்தில் திடீரென்று முட்செடியில் கர்த்தர் தோன்றினார். நீதான் இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டு கொண்டு வரவேண்டும் என்றான். இதுதான் கர்த்தர் தரும் உயர்வு. இதை போன்ற உயர்வை தான் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். உலகத்தில் நமக்கு உயர்வு வரவேண்டும் என்று நாம் முயற்சிக்கலாம். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் கொடுக்கின்ற உயர்வு தான் எப்பொழுதும் நிலைத்திருக்கும் ஒரு உயர்வு. உயர்வு அதைவிட ஒரு உயர்வை மனிதனால் நமக்கு தரவே முடியாது. சவுலே தாவீதை தத்து பிள்ளையாக எடுத்திருந்தால் கூட தாவீதை இப்படி ஒரு ராஜாவாக நாம் பார்த்திருக்க முடியாது. தாவீது கடைசி வரை தத்து பிள்ளையாகத்தான் இருந்திருப்பான். ஆனால் தாவீதோடு கர்த்தர் இருந்து புது எண்ணெயால் அபிஷேகம் செய்யப்பட்டபடியால் தான்
அவன் சத்துருக்களால் ஒன்றும் செய்ய முடியாத அளவிற்கு ஒரு மிக பெரிய உயர்வை பெறுகிறான். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று அறிக்கை செய்கிறான். சங்கீதம் 23:5. யோசேப்பின் வாழ்விலும் ஒரு ஆச்சரியமான உயர்வை தேவன் கட்டளையிடுகிறார். யோசேப்பை அனைவரும் மறந்து போயிருந்த நிலையில்தான் கர்த்தர் இடைப்படுகிறார். கர்த்தர் யோசேப்பை மறக்கவில்லை. அவனுக்குள் பரிசுத்த ஆவியானவர் இருப்பதை அவன் சகோதரர்கள் உணரவில்லை. அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனைப் போல வேறொருவன் உண்டோ என்று சொல்லும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் தான் அந்த உயர்வை கிருபையை கட்டளையிடுகிறார். வேதத்தில் சிறைச்சாலை என்று சொல்லாமல் சிறைச்சாலை கிடங்கில் யோசேப்பு இருந்ததாக சொல்லப்பட்டுள்ளது. சாதாரணமான அடிமையாக விற்கப்பட்டவன் காலம் காலமாக சிறையிலே இருந்து விடுவானோ என்று கூட யோசேப்பு நினைத்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் சிறைச்சாலை கிடங்கில் இருந்து நேரடியாக சிங்காசனத்திற்கு கொண்டு வந்து விட்டார். யோசேப்பை அவசரமாக கொண்டு வந்து வஸ்திரத்தை அணிவித்து சபரம் செய்து பார்வோனுக்கு முன்பாக நிறுத்தினார்கள். நினைத்து கூட பார்க்க முடியாத ஒரு உயர்வு. பிரியமானவர்களே, இதுதான் கர்த்தர் கொடுக்கிற மாபெரும் உயர்வு. தானியேலின் சரித்திரத்தை பார்க்கும் பொழுது கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து ராஜ போஜனத்தை சாப்பிட மறுக்கிறான். தானியேல் 1:20 ராஜா தன் ராஜ்யம் எங்கும் உள்ள சகல சாஸ்திரிகளும் ஜோசியரிலும் தானியேலையும் அவன் நண்பர்களையும் 10 மடங்கு சமர்த்தராக காண்கிறான். தொடர்ந்து 2, 3, 6 ராஜாக்கள் மாறிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் தானியேலுடைய இருக்கை மாத்திரம் அசையவே. பாபிலோன் ராஜா, மேதிய ராஜா, பெர்சிய ராஜா, இந்த 3 ராஜாக்களும் மாறினாலும் ஒருவனாலும் தானியேலை மாற்ற முடியவில்லை. ஏனென்றால் ராஜாக்களுக்கு பணியும் அளவிற்கு தானியேலினுடைய காரியம் ஜெயமாக இருந்தது. அதுதான் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கும் உயர்வு. உம்முடைய ராஜ்யத்திலே ஒரு புருஷன் இருக்கிறான். அவனுக்குள் பரிசுத்த தேவர்களுடைய ஆவி இருக்கிறது. உம்முடைய பிதாவின் நாட்களிலும் வெளிச்சமும் விவேகமும் தேவர்களின் ஞானத்துக்கு ஒத்த ஞானமும் அவர்களிடத்தில் காணப்பட்டது. ஆகையால் உம்முடைய பிதாவாகிய நேபுகாத்நேச்சர் என்னும் ராஜாவானவர் அவனை சாஸ்திரிகளுக்கு, ஜோசியருக்கும், கல்தேயருக்கு, குறி சொல்லுகிறவர்களுக்கும் அதிபதியாக வைத்தார். தானியேல் 5:11. புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒருவனுடைய உயர்வை ஒரு மனுஷனாலும் தடுக்க முடியாது. அந்நாள் அழகாக அவர் சிறியவனை புழுதியில் இருந்து எடுத்து எளியவனை குப்பையில் இருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் பண்ணுகிறார் என்று 1 சாமுவேல் 2:8 சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட அபிஷேகம் உள்ளவர்கள் இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, அந்த அபிஷேகத்தில் இருந்து ஸ்தேவான் பெற்றபடியால் தான் பரிசுத்த ஆவியில் நிறைந்தவனாய் பேசினான். அவன் பந்தி விசாரணை செய்தவன் தான். அவனுக்கு அப்போஸ்தலர் பட்டம் கிடைத்தது. ஆனால் ஸ்தேவானுக்குள் பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். பிரியமானவர்களை, சாதாரண ஒரு வேலை செய்கிறவன் என்னை கர்த்தர் பயன்படுத்த மாட்டார் என்று ஒருபோதும் நாம் நினைக்க கூடாது. எல்லாரையும் பயன்படுத்த தேவனால் கூடும். புது எண்ணெய், புது அபிஷேகம் நமக்கு வரும் பொழுது புது கிருபை, புது பலன், புது உயர்வு நமக்கு நிச்சயம் உண்டாகும். நாம் எதிர்பாராத காரியங்களை கர்த்தர் நம் நடுவில் செய்வார். நாம் தானியேலை போல, யோசேப்பை போல உயர்த்தப்படுவோம். சோர்ந்து போகாது இருங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.